வடக்கு கிழக்கு உள்ளிட்ட தமிழ் மக்கள் சிறந்து வாழும் பல்வேறு பகுதிகளிலும் பொது தேர்தல் சூடுபிடித்துள்ளது. அவ்வாறு தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் சில அடுத்து. பல்வேறு இடங்கள் பல்வேறு மதங்களை சார்ந்த மக்கள் வாழ்ந்து வருகின்ற நாடுகளில் இருக்கின்ற ஆட்சி முறைகள் சம்பந்தமான ஒழுங்குகளின் அடிப்படையில் உரிமை பகிர்ந்தளிக்கப்பட்டு வடகிழக்கில் தமிழ் பேசும் தமிழ் மக்கள் தனக்கு வாழும் என்ற விதத்தில் சுயாட்சியை நாங்கள் பெறுவதற்கு உறுதியுடையவர்கள். நமக்கு ஒரு கலை உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு, ஒரு மொழி உண்டு, ஒரு பாரம்பரியம் உண்டு, ஒரு பண்பாடு உண்டு. அந்த வகையில் நாங்கள் சுயநிர்ணய உரிமைக்கு உறுதியுடையவர்கள். எங்களுக்கு மக்களுடைய சகல விடயங்களிலும் ஒருமித்த நாட்டுக்குள் நாட்டுக்கு விதமான பிளவும் ஏற்படாமல் ஒற்றுமையான நாட்டுக்குள் அதிகாரம் எங்களுக்கு முழுமையாக பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். தேசிய பாதுகாப்பு, வெளி விவகாரம், நாணயம் விதமான கருமைகளை தவிர்த்து ஏனைய விடயங்கள் சம்பந்தமாக அதிகாரம் எங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். அவ்விதமான ஒரு அதிகார பகிர்வை, ஒரு தீர்வை சமஷ்டியின் அடிப்படையில் பெற வேண்டிய காலம் வந்திருக்கின்றது, வந்து கொண்டிருக்கின்றது என்பது என்னுடைய கருத்து. தமிழ் மக்கள் நிச்சயமாக ஒரு வலுவான நிலையில் நாங்கள் இருந்தால்தான் இதனை இலங்கை அரசாங்கத்துடன் மாத்திரம் அல்ல உலக நாடுகளுக்கு சொல்ல எமது குரலை அவர்கள் செவிமடுக்க இதுதான் இந்த தேர்தலுடைய முக்கியத்துவம். நாளைக்கு ஒரு ஐக்கிய தேசிய கட்சிக்கோ ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கோ எந்த கட்சி வந்தாலும் அமைச்சராவேன் என்று சொல்லக்கூடிய இபிடிபிக்கோ இந்த வாக்குகள் போகுமாக இருந்தால் நாளைக்கு அவர்கள் என்ன சொல்வார்கள்? இந்த ஆணை என்பது உங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களுக்கும் ஒரு அமைச்சர் வந்திருக்கிறார், எங்களுக்கும் ஒரு எம்பி வந்திருக்கிறார், ஆகவே மக்கள் முழுமையாக உங்களுடன் இல்லை என்று அந்த சொல்லக்கூடிய நிலை வரக்கூடாது. முன்னாள் போராளிகளும் சொல்வதிலே ஒரு சில இளைஞர்களை இணைத்து அணைத்து களமிறக்கி இருக்கிறார். சில உதிரிகள், அரசியலில் விலாசமற்றவர்கள், சுயேட்சை குழுக்களாக எங்கிருந்தோ எல்லாம் வந்து களத்திலே குதித்திருக்கிறார்கள். இதுதான் இன்றைய தேர்தல் களத்தினுடைய யதார்த்தபூர்வமான நிலைமை. இயல்பாக இருக்கக்கூடிய சில பலவீனங்கள், சில குறைகள் தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கலாம், நான் அதை மறக்க மாட்டேன். ஆனால் நாதியற்று நாடற்றவர்களாக சொந்த நாட்டிலேயே அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு, எங்கள் தமிழ் மக்களுக்கு இன்றைக்கு இந்த நாட்டினுடைய அரசியல் அரங்கிலே எங்கள் உரிமை குரலாக இருப்பதற்கான தகுதியும் தராதரமும் கொண்ட ஒரே ஒரு அரசியல் அமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாத்திரமே என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சொன்னார், எவ்வாறு தமிழர் கூட்டமைப்பு எதிர்ப்பு அரசியலை செய்து தமிழ் மக்களை எதிரணியிலே வைத்து இந்த தமிழ் மக்கள் சொல்லுள்ள துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த துன்பங்களையும் துயரங்களையும் முஸ்லிம் சமுதாயம் ஒருபோதும் அனுமதிக்கக்கூடாது. ஆகவே யாரை ஆதரித்தாலும் சரி, எதிர்த்தாலும் சரி, தேர்தல் முடிந்தவுடன் அந்த அரசோடு சேர்ந்து இந்த சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்பதுதான் முஸ்லிம் காங்கிரஸ் இன்றுள்ளாக கடைபிடித்து வருகிறோம். ரோல் ஹக்கீம் அவர்கள் மஹிந்த ராஜபக்சவை 2 ஜனாதிபதி தேர்தலில் எதிர்த்தார். 2 பாராளுமன்ற தேர்தலிலும் ஐக்கிய தேசிய கட்சியோடு இணைந்து யானை சின்னத்திலே நீங்கள் போட்டியிட்டீர்கள். தேர்தல் முடிந்தவுடன் மறுநாள் அரசாங்கத்தோடு இணைந்து கொண்டீர்கள். அமைச்சர் பதவிகளை பெறுவீர்கள், பிறை அமைச்சர் பதவிகளை பெறுவீர்கள். இந்த சமூகத்திற்காக நீங்கள் இணைந்து கொண்டு சேவைகள் என்ன?